வயநாடு நிலச்சரிவில் பலர் உயிர் தப்பியிருந்தாலும் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு இந்த நிலச்சரிவு அவர்களின் வாழ்க்கையில் எப்படி ரணத்தை ஏற்படுத்தியுள்ளது. முத்துமலையில் தன் மகனோடு கொஞ்சி விளையாடுகின்றார் வயநாட்டை சேர்ந்த இந்த தந்தை. வயநாடு நிலச்சரிவு இவர்களின் வாழ்க்கையில் ஏற்படுத்தியுள்ள கொடூரம் காண்போரை கலங்க வைக்கின்றது. சோனு 7ஆம் வகுப்பு மாணவன். படிப்பு, விளையாட்டு, சைக்கிளிங் என அனைத்திலும் திறமையானவராக இருந்துள்ளார். தந்தை குவைத்தில் பணியாற்றி வந்துள்ளார். சகோதரி ஹாஸ்டலில் தங்கி படித்து வந்துள்ளார். நிலச்சரிவு நடந்த அன்றைய தினம் சோனுவின் தாய் தனது போனை பாட்டி வீட்டில் வைத்துவிட்டு மறந்து வந்துள்ளார். உடனே மகன் சோனுவை அனுப்பி போய் செல்போனை எடுத்துக்கொண்டு வாப்பா என கூறியுள்ளார் தாய். அம்மாவின் சொல்லை தட்டாத சோனு அங்கு சென்று செல்போனை எடுத்துக்கொண்டு நிலச்சரிவு ஏற்படும் சில மணி நேரங்களுக்கு முன்னர் அம்மாவின் செல்போனில் இந்த வீடியோவை பதிவு செய்துள்ளார். நிலச்சரிவு ஆரம்பிக்கும் சில மணி நேரங்களுக்கு முன்னர் சோனு பதிவு செய்த வீடியோ இதுதான். சோனு சிறிய vlog சேனல் ஒன்றும் வைத்திருந்துள்ளார். What's up, welcome to my channel Shoaib and vlog. നമ്മൾ ഉമ്മച്ചിൻ്റെ ഫോൺ മാറ്റി. അപ്പോൾ ഉമ്മച്ചിൻ്റെ ഫോൺ എടുക്കുമ്പോൾ അടിപൊളി ഫോറസ്റ്റ് ഉണ്ട്. പിന്നെ இந்த காணொளியை குவைத்தில் உள்ள தனது தந்தைக்கு அனுப்பி வைத்துள்ளார் சோனு. தனது வேலையை முடித்துவிட்டு மகன் அனுப்பிய வீடியோவை ஆசையாக பார்த்த தந்தை உடனே மகனுக்கு போன் செய்துள்ளார். போன் எடுக்கவில்லை. விசாரிக்கும் போதுதான் நாட்டையே உலுக்கிய நிலச்சரிவு வயநாட்டை சிதைத்துக் கொண்டிருப்பதை அறிகின்றார். பாட்டி வீட்டில் தூங்கிய சோனு தாத்தா பாட்டியோடு இன்னும் தூங்கிக் கொண்டுதான் இருக்கின்றார். எழவில்லை. வயநாடு நிலச்சரிவு அவர்களை மண்ணில் புதைத்தது. செல்போனை மறந்து வைக்காமல் இருந்திருந்தால் இந்நேரம் சோனு விதி சிலரின் வாழ்க்கையை எப்படி புரட்டி போடுகின்றது. இதுதான் அந்த வீடு. இதுதான் சோனுவின் கடைசி வீடியோவாக இருக்கும் என நான் கனவிலும் நினைக்கவில்லை என கூறி தற்போது நிலை குலைந்து நிற்கின்றார். குவைத்திலிருந்து மகனை பார்க்க வயநாட்டிற்கு ஓடி வந்துள்ள சோனுவின் தந்தை. என் மகன் இல்லாத வீட்டில் எனக்கு இனி என்ன வேலை? இந்த வீடே எனக்கு தேவையில்லை. சிறிய இடமாக பார்த்து நாங்கள் வேறு இடத்திற்கு செல்ல போகின்றோம் என கூறியுள்ளார். தன் மகனோடு கொஞ்சி விளையாடிய அனுபவங்களை மட்டுமே தற்போது சுமந்து நிற்கும் தந்தை. மன அமைதியையும் இந்த துயரத்தில் இருந்து மீண்டு வரும் மன பக்குவத்தையும் இறைவன் இந்த சகோதரருக்கு வழங்க பிரார்த்திப்போம்.